பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழுவின் புதிய கொறடாவாக மயிலம் சிவக்குமாரை நியமிக்க வேண்டும் என அக்கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் பேரவைத் தலைவர் அப்பாவுவை சந்தித்து மனு அளித்தனர். பாமக சட்டப்பேரவை கொறடாவாக இருக்கும் அருள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவருக்கு பதிலாக புதிய கொறடாவாக மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்களில் மாற்றம் செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என பேரவைத் தலைவரை சந்தித்து பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதத்தையும் பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு, கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதால் அருள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதால் பாமக சட்டப்பேரவை புதிய கொறடாவாக மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றார். மருத்துவர் ராமதாஸ் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தாலும் கட்சியை காக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று தெரிவித்தார். பாமக கட்சி விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் அளித்த அங்கீகாரப்படியும் தலைவர், பொதுச் செயலாளர்கள்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்.